வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். தமிழ் திரையுலகின் மரியாதைக்குரிய நட்சத்திரம், ரசிகர்களின் தல என்று அன்புடன் அழைக்கப்படும் அஜித் குமார் அவர்களுக்கு இன்று அக்யூப் டிவி சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். தன்னுடைய கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, எளிமை மற்றும் தனித்துவமான நடிப்பால் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் அஜித். சினிமாவிலும் வாழ்க்கையிலும் நோ ஷார்ட்கட்ஸ், ஒன்லி ஹார்ட் ஒர்க் என்ற வழியை காட்டிய முன்னோடி. படங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கை முறையாலும் பலருக்கு ஊக்கமளிக்கும் ஒரு சின்னமாக திகழ்கிறார். வெற்றி, தோல்வி என்ற இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொண்டு முன்னேறியவர் அவர். உங்களுக்கு இவர் பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் அன்பை உங்கள் வார்த்தைகளில் வெளிப்படுத்துங்கள். அக்யூப் டிவி சார்பில் அஜித் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். இன்னும் பல வெற்றிகளை அடைந்து ரசிகர்களை தொடர்ந்து கவர வாழ்த்துக்கள். தல என்றால் அஜித், அஜித் என்றால் தல. தமிழ்நாட்டில் இன்று மற்றும் நாளை பல இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெலுங்கானா, ஆந்திரா மற்றும் தமிழகம் வழியாக நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு காரணமாக மாநிலம் முழுவதும் மழை தீவிரமாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. குறிப்பாக கடலோர மற்றும் உள்நாட்டு சில மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மழை வெப்பத்திலிருந்து தற்காலிக நிவாரணம் அளித்தாலும் சில பகுதிகளில் நீர்நிலைகள் நிரம்பும் அபாயமும் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பாக இருக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அருகே சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் கால சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பெரியதச்சூர் கிராமத்தில் நடைபெற்ற கள ஆய்வின் போது வரலாற்று ஆய்வாளர் குழுவினர் இந்த அரிய சிற்பங்களை கண்டறிந்துள்ளனர். கண்டெடுக்கப்பட்டுள்ள சிற்பங்களில் பௌத்த சிற்பம் மற்றும் துவாரபாலகர் சிற்பம் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன. இவை கிபி 10 முதல் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு சிற்பத்தில் 5 தலை நாகத்தின் கீழ் அமர்ந்த நிலையில் உள்ள பௌத்த உருவம் காணப்படுவது அந்த காலத்தில் பௌத்த சமயம் இந்த பகுதியில் பரவலாக இருந்ததை காட்டுகிறது. மற்றொரு சிற்பம் அழகிய அலங்காரங்களுடன் காணப்படும் துவாரபாலகர் உருவமாகும். இது பழமையான சிவாலயத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த கண்டுபிடிப்பு சோழர் காலத்தின் கலை நயத்தையும் தமிழ்நாட்டின் செழுமையான வரலாற்றையும் வெளிப்படுத்துகிறது. இந்த சிற்பங்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கருத்துக் கணிப்புகள் குறித்து தமிழிசை சௌந்தரராஜன் முக்கிய கருத்து தெரிவித்துள்ளார். கருத்துக் கணிப்புகள் பல்வேறு முடிவுகளை காட்டினாலும் உண்மையான தீர்ப்பு வாக்காளர்களிடமிருந்தே வரும். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தேர்தலை முன்னிட்டு வெளியான கருத்துக் கணிப்புகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வரும் நிலையில் அவற்றை முழுமையாக நம்ப முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மக்கள் தீர்ப்பே இறுதி முடிவு என்பதால் தேர்தல் நாளில் வெளிவரும் வாக்கு முடிவுகளே உண்மையான நிலையை வெளிப்படுத்தும் என்று வலியுறுத்தினார். இந்த கருத்து தேர்தல் சூழ்நிலையில் கருத்துக் கணிப்புகளின் நம்பகத்தன்மை குறித்து தொடர்ந்து நடைபெறும் விவாதத்திற்கு மேலும் வலு சேர்த்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வெளியான கருத்துக் கணிப்புகள் குறித்து வைகோ முக்கிய கருத்து தெரிவித்துள்ளார். கருத்துக் கணிப்புகள் அனைத்தும் ஒரு புதிர் போன்றவை. அவை உண்மையான தேர்தல் முடிவுகளை முழுமையாக பிரதிபலிக்காது என்று வைகோ கூறினார். இந்த தேர்தலில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளது என்றும்
மக்கள் வாக்கு இறுதியில் வேறுபட்ட முடிவுகளை உருவாக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெறும் 2026 தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எலெக்ஷன் குறித்து பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் அவை ஒன்றுக்கொன்று மாறுபட்ட முடிவுகளை காட்டுகின்றன. இதனால் தேர்தல் முடிவுகள் குறித்து உறுதியாக எதையும் கூற முடியாது என்றும், வாக்காளர்களின் இறுதி முடிவே உண்மையான தீர்ப்பாக இருக்கும் என்றும் வைகோ வலியுறுத்தினார். இந்த கருத்து தேர்தல் அரசியலில் கருத்து கணிப்புகளின் நம்பகத்தன்மை குறித்து புதிய விவாதத்தை எழுப்பியுள்ளது. அக்யூப் டிவி ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலில் வெளியான ஒரு சிறப்பு பேட்டி தற்போது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த பேட்டியில் பிரபல ஜோதிடர் ஒருவர் முக்கிய அரசியல் தலைவர்களின் ஜாதகங்களை ஆழமாக பகுப்பாய்வு செய்துள்ளார். எடப்பாடி கே. பழனிசாமி, கே. ஸ்டாலின், சீமான் மற்றும் விஜய் ஆகியோரின் ஜாதகங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்ததில் திரு. எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் என அவர் தன்னுடைய கணிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த கணிப்பு அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடமும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் சூழ்நிலையில் இத்தகைய ஜோதிட கணிப்புகள் கூடுதல் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த முழுமையான பகுப்பாய்வு வீடியோ அக்யூப் டிவி தமிழ் அஸ்ட்ரோ சேனலில் மார்ச் 26, 2026 அன்று பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அரசியல் மற்றும் ஜோதிடம் சந்திக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி தற்போது அதிக பார்வையாளர்களை ஈர்த்து வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வயலில் பழமையான சாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கும்பகோணம் அருகே ஒரு விவசாயி தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது மண்ணுக்குள் புதைந்திருந்த சிலைகள் இருப்பதை கவனித்தார். பின்னர் தோண்டி பார்த்ததில் பல சாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து ஆய்வு செய்ததில் இந்த சிலைகள் பாரம்பரிய பஞ்சலோகம் உலோக கலவையில் செய்யப்பட்டவை என தெரிய வந்துள்ளது. ஆரம்ப கணிப்புகளின்படி இந்த சிலைகள் 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை இருக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆய்வுகளுக்காக இந்த சிலைகள் அதிகாரிகளின் பாதுகாப்பில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. இந்த கண்டுபிடிப்பு தஞ்சை பகுதியின் செழுமையான வரலாறையும் சோழா டைனஸ்டி கால கலை மரபையும் வெளிப்படுத்துகிறது. மேற்கு வங்க மாநில அரசியல் சூழ்நிலையில் புதிய திருப்பம் உருவாகியுள்ளது. புதிய கருத்துக்கணிப்பின்படி பாரதிய ஜனதாக்கு சுமார் 192 இடங்கள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்பு மாநில அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு கருத்துக்கணிப்புகள் வெளியான நிலையில் இத்தகவல் முக்கியத்துவம் பெறுகிறது. மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்ற பாஜக வலுவாக முன்னிலை வகிக்கிறது என இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் அரசியல் நிபுணர்கள் கூறுவதாவது, கருத்துக்கணிப்புகள் இறுதி முடிவை நிர்ணயிக்காது, வாக்காளர்களின் தீர்ப்பே உண்மையான முடிவை வழங்கும் என்பதாகும். இதனால் தேர்தல் முடிவுகள் குறித்து உற்சாகமும் எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சுல்தான்பூர் மாவட்டத்தில் அதிக சத்தம் எழுப்பிய திருமண டிஜே இசை காரணமாக 140 கோழிகள் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு கோழி பண்ணை உரிமையாளர் அளித்த புகாரின்படி ஏப்ரல் 25ஆம் தேதி இரவு அருகில் நடைபெற்ற திருமண ஊர்வலத்தில் மிக அதிக சத்தத்தில் ஒலித்த டிஜே இசை கோழிகளில் பயம் மற்றும் பதட்டத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக அவை திடீரென இறந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து டிஜே ஒலிபரப்பாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளனர். நிபுணர்கள் கூறுவதாவது, அதிக டெசிபல் சத்தம் விலங்குகளில் கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி சில நேரங்களில் இதயநிலை பாதிப்புகளுக்கும் காரணமாகலாம். இந்த சம்பவம் அதிக சத்தம் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்க முடியும் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது. இந்தியாவில் சர்வதேச விமான சேவைகளுக்கான எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சமீபத்திய தகவலின்படி விமானங்களில் பயன்படுத்தப்படும் ஏவியேஷன் டர்பைன் எரிபொருள் ஏடிஎஃப் விலை சுமார் 5% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வு உலகளாவிய எரிபொருள் விலை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சர்வதேச விமான சேவைகளுக்கே இந்த உயர்வு பொருந்தும் நிலையில் உள்நாட்டு விமானங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை.
டெல்லியில் ஒரு கிலோலிட்டர் எரிபொருள் விலை சுமார் $1511 வரை உயர்ந்துள்ளது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விலை உயர்வு காரணமாக விமான நிறுவனங்களின் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இதனால் சர்வதேச விமான டிக்கெட் விலைகள் கூட அதிகரிக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உலகளாவிய எண்ணெய் விலை உயர்வு மற்றும் மத்திய கிழக்கு பிராந்திய பதற்றம் போன்ற காரணிகள் இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. இந்த நடவடிக்கை எதிர்காலத்தில் பயணிகளின் செலவினங்களிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி சிலிண்டர் விலை ஒரே நாளில் $993 வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் சிறு வணிக நிறுவனங்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது. வணிக செலவுகள் அதிகரிப்பதால் உணவுப் பொருட்களின் விலையும் உயர வாய்ப்பு உள்ளது. உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பொருளாதார காரணிகள் இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றன. இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடையே கவலைக்குரிய நிலையை உருவாக்கியுள்ளது. நிபுணர்கள் கூறுவதாவது, இந்த விலை உயர்வு தொடர்ந்தால் சந்தை விலைகளில் பெரிய தாக்கம் ஏற்படும் என்பதாகும். இந்த திடீர் மாற்றம் அன்றாட வாழ்க்கை செலவினங்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடும். அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கினால் அதற்கு நீண்டதும் மிகவும் வேதனையான பதில் வழங்கப்படும் என்று ஈரான் கடுமையாக எச்சரித்துள்ளது. அல் ஜசீரா வெளியிட்ட தகவலின்படி, அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளையே நேரடியாக குறிவைத்து தாக்குவோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் உலகின் முக்கிய கடல் மார்க்கமாக உள்ள ஹோர்முஸ் நீரிணை மீது தங்களது கட்டுப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ஈரான், அந்த பகுதியை திறக்க அமெரிக்கா முயற்சிப்பது நிலைமையை மேலும் பதற்றப்படுத்தும் என கூறியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா புதிய தாக்குதல்களை பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே தற்காலிக சமாதானம் இருந்தாலும் எந்த நேரத்திலும் மீண்டும் போர் வெடிக்கும் சூழல் நிலவுகிறது. இந்த எச்சரிக்கை உலக அரசியல் மற்றும் எண்ணெய் சந்தைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட தகவலின்படி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாட்டோ கூட்டணி நாடுகளுக்கு மீண்டும் அழுத்தம் கொடுத்து வருகிறார். நாட்டோ பாதுகாப்பிற்கான செலவில் அவர்கள் தங்கள் பங்கை முழுமையாக ஏற்க வேண்டும். இல்லையெனில் அமெரிக்க படைகளை குறைப்பது ஏன் செய்யக்கூடாது என்று ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டோ கூட்டணியில் உள்ள பல நாடுகள் தங்களது பாதுகாப்பு செலவினத்தை அதிகரிக்காதது குறித்து ட்ரம்ப் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். இதன் பின்னணியில் ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க படைகளை குறைக்கும் சாத்தியம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கருத்துக்கள் நாட்டோ கூட்டணி நாடுகளில் கவலை மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு உறுதிப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டால் ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்பு இட்செல்ஃப் பாதிக்கப்படலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த முன்னேற்றம் உலக அரசியல் சமநிலையிலும் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்தியா அறிவுசார் சொத்து உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக அமெரிக்காவின் பிரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி அலுவலகமான ஆஃபீஸ் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவின் ஐபிஆர் அமலாக்கத்தில் இன்னும் பல குறைகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியமாக காப்புரிமை, வர்த்தக முத்திரை பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்கத்தில் மேம்பாடு தேவை என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இந்த பட்டியல் உலகளாவிய வர்த்தகத்தில் ஐபிஆர் பாதுகாப்பு நிலையை கண்காணிக்க பயன்படுத்தப்படும் முக்கியமான அளவுகோலாகும். இதில் இடம்பெறுவது அந்த நாட்டின் வர்த்தக மற்றும் முதலீட்டு சூழலுக்கு சவால்களை உருவாக்கும். இந்நிலையில் இந்தியா தனது அறிவுசார் சொத்து உரிமை சட்டங்களை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் மைக்ரோபிளாஸ்டிக் மாசுபாடு மனிதர்களின் ஆரோக்கியத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் உருவாக்கியுள்ள புதிய கண்டுபிடிப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேல்நிலை பள்ளி மாணவர்கள்
ஃபெரோஃப்ளூயிட் எனப்படும் காந்த எண்ணெயை பயன்படுத்தி நீரில் உள்ள மைக்ரோபிளாஸ்டிக் துகள்களை அகற்றும் ஒரு புதுமையான வடிகட்டும் முறையை வடிவமைத்துள்ளனர். இந்த முறையில் காந்த பண்புகளைக் கொண்ட எண்ணெய் மைக்ரோபிளாஸ்டிக் துகள்களை ஈர்த்து அவற்றை நீரிலிருந்து பிரிக்க உதவுகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நீரில் உள்ள மைக்ரோபிளாஸ்டிக் துகள்களில் 96% வரை நீக்க முடியும் என ஆய்வுகள் காட்டுகின்றன. மாணவர்களின் இந்த சாதனை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் புதிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. குறைந்த செலவில் அதிக விளைவை வழங்கும் இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இளம் தலைமுறையின் இந்த முயற்சி அறிவியல் மற்றும் சமூக பொறுப்புணர்வின் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.